வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து அப்பாவோட ஸ்டாச்சு, ஃபோட்டோ எல்லாமே நாங்க பார்த்தோம். ஏன் அப்பா அவ்ளோ ஸ்பெஷல்? அப்பா பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, பார்க்கும்போது ஒரு தெய்வ கடாட்சியமா இருக்காங்க. அப்பா அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஆல்வேஸ் பட்டையெல்லாம் வச்சு, பட்டை இல்லாம இருக்கவே மாட்டாங்க எங்க அப்பா. காலைல எந்திரிச்சோனே குளிச்சு பட்டை போடுறது தான் எங்க அப்பாவுக்கு வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஆள் பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள். இந்த சிலை வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா என்னோட அப்பாவை அவ்வளோ எனக்கு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் அவங்க ஒரு கேரக்டராக ரொம்ப உணர்ந்த ஒரு பர்சன். ஒரு ஒரு மாமனாரை வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடைய அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அந்த ஒரு இதெல்லாம் மெயின் அவங்களுக்குள்ள எப்படிலாம் இருந்துச்சோ அதுக்கான வெளிப்பாடு. ஸோ அதையும் தாண்டி என்னோட ஒய்ஃப்க்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யணும். அது எனக்கே தெரியாமல் ஜெய்ப்பூர்லேருந்து அதை ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாக அது ப்ராசஸில் இருந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு 150 கிலோ இருக்கும். அது அது வந்து ஒரு கிரானைட். அவள் வர வச்சு நாங்கள் வந்து காலையில் பால் காய்ச்சும் போதே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக அந்த வீட்டில் இருந்தது.